வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நம்முடைய நாட்டில் 4.5 ஆண்டு காலமாக பாரத பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடியுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. நரேந்திர மோடி ஆட்சியில மக்களுக்கு பேச்சுரிமை இல்லை, எழுத்துரிமை இல்லை, சுதந்திரமாக நடமாட முடியாது. அது மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சியினுடைய RSS அமைப்பினுடைய கொள்கைகளை திணித்து இந்த நாட்டை மதத்தின் பேராலே இனத்தின் பேராலே துண்டாடுகின்ற வேலையை பாரதிய ஜனதா செய்து கொண்டிருக்கிறது. இந்த பாரதிய ஜனதாவிற்கு வித்தாக இருக்கிற RSS இயக்கம் அதை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சிக்கு தேர்தல் வரும்போதெல்லாம் ராமர் ஞாபகம் வரும். ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்று போராட்டம் நடத்துவார்கள். தேர்தல் முடிந்த பிறகு ராமரை மறந்து விடுவார்கள், ராமர் கோயிலை மறந்து விடுவார்கள். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில மத்தியிலே நரேந்திர மோடி அவர்கள் ஹிட்லருக்கு தம்பியாக செயல்பட்டுக் கொண்டு வருகிறார். அவர் எடுத்த முடிவைத்தான் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அவரை பொறுத்தவரையில் இந்த நாட்டில் அரசியல் கட்சிகள் என்பதெல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை எல்லாம், மக்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை எல்லாம் பறித்தெடுத்து ஒரு சர்வாதிகாரியாக இந்த நாட்டில் இருக்க வேண்டும் என்று நரேந்திர மோடி அவர்கள் செயல்பட்டு வருகிறார். குறிப்பாக அவருக்கு இன்னொரு ஜோடி இருக்கிறார். அவருடைய ஜோடி தான் அமித்ஷா. ஒரு பக்கம் நரேந்திர மோடி, இன்னொரு பக்கம் அமித்ஷா. இந்த இருவர் தான் இந்த நாட்டில் அரசியல் கட்சி தலைவர்களை பழி வாங்குவதும், குறிப்பாக இந்த நாட்டில் உள்ள குறிப்பாக ஒவ்வொரு அமைப்புகள், அது திட்ட கமிஷனாக இருந்தாலும் சரி, அல்லது புலனாய்வு துறையாக இருந்தாலும் சரி, CBI ஆக இருந்தாலும் சரி, வருமான வரித்துறையாக இருந்தாலும் சரி, அமலாக்க பிரிவு துறையாக இருந்தாலும் சரி, அவைகளை எல்லாம் தங்கள் கையிலே வைத்துக் கொண்டு எல்லோரையும் மிரட்டுகின்ற ஆட்சியை நரேந்திர மோடி நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு அரசியல் தலைவர் அவரை விமர்சனம் செய்துவிட்டால் மறுநாள் அவருடைய வீட்டுக்கு அமலாக்க துறை செல்லும், வருமான வரித்துறை செல்லும். அந்த அரசியல் கட்சி தலைவர் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து விட்டால் அவர் மீது உள்ள வழக்குகள் திரும்ப பெறப்படும். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி திரு நரேந்திர மோடி தலைமையில் நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு இறந்து விடுகிறார்கள். வியாபாரிகள் தொழில்களை எல்லாம் மூடுகிறார்கள். தொழிற்சாலைகள் மூடப்படுகின்றன. வெளிநாட்டு மூலதனம் வரவில்லை. நம் நாட்டில் வேலை வாய்ப்பு இல்லை. இவை எல்லாவற்றையும் விட பிரதமர் அவர்கள் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை கொண்டு வந்து மக்கள் மத்தியிலே பொருளாதார வீழ்ச்சியை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் GST என்றை கொண்டு வந்து இந்த நாட்டுடைய பொருளாதாரம் குறைந்திருக்கிற நிலையை நாம் பார்க்கிறோம். இது ஒரு புறம் இருக்க, தனி மனித சுதந்திரம், நமக்குள்ள உரிமை, அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு வகுத்து கொடுத்த அந்த தனி மனித சுதந்திரத்தை பறிக்கின்ற அளவிலே பாரதிய ஜனதா செயல்பட்டுக் கொண்டு வருகிறது. அதனால்தான் இந்த நாட்டை காக்க வேண்டும், இந்த தேசத்தை காக்க வேண்டும். இந்த தேசத்தை காத்தால்தான் அரசியல் கட்சிகள் எல்லாம் அரசியல் தங்களுடைய கடமையை செய்ய முடியும், மக்கள் சுதந்திரமாக வாழ முடியும், மக்கள் தங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகிற முறையில் செயல்பட முடியும். ஆகவேதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்காக பல திட்டங்களை கொண்டு வந்து
பாரதிய ஜனதா ஆட்சியில தனி மனித சுதந்திரத்தை பறிக்கின்ற வேலையை பார்க்கிறார்கள். அதை முறியடிக்க வேண்டிய கடமை பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நான் உங்களை கேட்டுக்கொள்வது, பல தலைவர்கள் பேச இருப்பதனாலே மிக சுருக்கமாக நான் உங்களை கேட்டுக்கொள்வது, ஒரு பக்கம் விஷப்பாம்பு இருந்து இன்னொரு பக்கம் உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி இருந்தால் விஷப்பாம்பை அப்புறம் அடிக்கலாம், முதல்ல பாரதிய ஜனதாவை அடியுங்கள். பாரதிய ஜனதா கொடிய விஷப்பாம்பை விட மிகப்பெரிய விஷம். அந்த பாரதிய ஜனதா தான் இந்த நாட்டை உருக்குலைக்கின்ற ஒரு கட்சியாக இருந்து வருகிறது. இந்த நாட்டில் மத ஒற்றுமையை குலைத்து வருகிறது. இந்த நாட்டில் தனி மனித சுதந்திரத்தை பறித்து வருகிறது. அது மட்டுமல்ல, இந்த நாட்டில் உள்ள நம் சகோதர சகோதரிகளாக எல்லோரும் வாழ்ந்து வருகிறோம். அதை குலைக்கின்ற வேலையை திரு நரேந்திர மோடி அவர்களும் பாரதிய ஜனதாவும் செய்து வருகிறார்கள். ஆகவேதான் இந்த மாநாட்டிலே, இந்த மிகப்பெரிய மாநாட்டிலே மரியாதைக்குரிய தொல் திருமாவளவன் அவர்கள் உங்களை எல்லாம் அழைத்து டெல்லியில இருக்கிற நரேந்திர மோடிக்கு உங்கள் குரல் கேட்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த நாட்டு ஒற்றுமைக்காக உயிர் தியாகம் செய்வதற்கும் தயாராக இருக்கிறோம். தலித் மக்களாக இருந்தாலும் சரி, பிற்படுத்தப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, சிறுபான்மையாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம் என்று இங்கே மேடை இருக்கின்ற தலைவர்கள் சூழலை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்துடைய எதிர்காலம், தமிழகத்திலே ஒரு அடிமை ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதாவுடைய கைப்பொம்மையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தில் இருக்கிறது. அதற்கும் இப்பொழுது முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய காலம் வந்திருக்கிறது. உங்களுடைய பேராதரவில் தமிழகத்தில் உள்ள மதச்சார்பற்ற அணிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து தமிழகத்திலே நடக்கின்ற ஊழல் ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும். அதற்கு மரியாதைக்குரிய நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவதற்கு அனைத்து தகுதிகளையும் பெற்ற மரியாதைக்குரிய ஸ்டாலின் ஐயா அவர்கள் தலைமை ஏற்க வேண்டும். இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரியங்கா காந்தி அம்மையார் அவர்களை பொதுச் செயலராக நியமித்திருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியில. அதை கேட்ட உடனே பாரதிய ஜனதாவுக்கு உள்ஜோரம் வந்துச்சு. பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தெல்லாம் புலம்ப ஆரம்பிச்சிட்டானுங்க. நாங்கள் கூறுகிறோம், எந்த கொம்பனாலையையும் தமிழகத்தில் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கும் டெல்லியிலே தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வருவதற்கும் எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.